11ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 11.3ல் வினா எண் 1. எக்ஸ் ப்ளஸ் 4 அடுக்கு 5 ப்ளஸ் 5/2 மைனஸ் 5x பவர் 4 மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் 3x மைனஸ் 3. இதனுடைய தொகை மதிப்பு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. I = இன்டகரல் அப்படியே எடுத்து எழுதிடுவோம். இன்டகரல் கணக்கில் கொடுத்துருக்கிறத எழுதிக்கிறோம் இன்ட்டு dx. அடுத்தது இங்கே இருக்கிற எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். எப்படின்னா இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் 4 அடுக்கு 5 இன்ட்டு டிஎக்ஸ், இது ஒரு இன்டகரல் ப்ளஸ் இன்டகரல், இதுமாரி தனித்தனி இன்டகரலாக பிரிச்சுக்கிட்டோம். அடுத்தது இன்டகரல் எக்ஸ் ப்ளஸ் 4 அடுக்கு 5 டிஎக்ஸு ப்ளஸ் இந்த 5 வெளியில் எடுத்துரும் கான்ஸ்டன்ட். இதை அப்படியே என்ன செய்யறோம், மேலே கொண்டு போயிட்டோம்னா 2 மைனஸ் 5x அடுக்கு மைனஸ் 4ன்னு ஆகிடும். ப்ளஸ் 4 மேலே வந்தால் மைனஸ் 4ன்னு ஆகிடும். மைனஸ் இன்டகரல் கொசிகன் ஸ்கொயர் 3x மைனஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ் சீக்குவல் டு, இதனுடைய தொகை மதிப்பு என்ன வரும்னா எக்ஸ் ப்ளஸ் 4 பவர் 5 ப்ளஸ் 1 6/6. இது முடிஞ்சது. ப்ளஸ் 5, இதுக்கு என்ன வரும்னா 2 மைனஸ் 5x அடுக்கில் மைனஸ் 4 ப்ளஸ் 1 என்ன வரும்னா மைனஸ் 3ன்னு வரும். அதே மைனஸ் 3 கீழே எழுதிடுறோம். அடுத்தது உள்ளார இருக்கிற அந்த மைனஸ் 5xக்கு ஒரு மைனஸ் 5 வரும் இல்லையா, அந்த மைனஸ் 5ஐயும் கீழே எழுதிடுறோம். மைனஸ் இன்டகரல் கொசிகன் ஸ்கொயர், கொசிகன் ஸ்கொயருக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னா மைனஸ் காட்டு. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கா, அதனால் என்ன ஆகிடும்னா இது ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ்ஸு காட் 3x மைனஸ் 1, அப்புறம் அந்த 3xக்கு ஒரு 3 வரும் இல்லையா, அதை 1/3ன்னு எழுதணும். ப்ளஸ் சி. எக்ஸ் ப்ளஸ் 4 அடுக்கு 6/6. அடுத்தது இந்த 5 கேன்சல் ஆகிடும். 5 கேன்சல் ஆகிடுது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மீதி கீழே எது மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா 3 மட்டும்தான் இருக்கும். கீழே 3 மட்டும்தான் இருக்கும். அப்புறம் மேலே இருக்குல்ல, மேலே இருக்கிற அந்த உறுப்பு பவர் மைனஸ் 3ங்கிறத கீழே இறக்கிடுறோம். அப்போ என்ன ஆகிடும், 2 மைனஸ் 5x அதனுடைய அடுக்கு என்ன ஆகிடும் ப்ளஸ் 3ன்னு ஆகிடும். அப்புறம் கடைசியாக இருக்கிறது காட் 3x மைனஸ் 1/3 ப்ளஸ் சி. அவ்வளோதான். I = இன்டகரல் அப்படின்னு எழுதி கணக்கில் கொடுத்துருக்கிறத அப்படியே எழுதிக்கிறோம் இன்ட்டு டிஎக்ஸ். அடுத்தது என்ன செய்கிறோம்னா = இங்கே இருக்கிற இன்டகரல் எல்லாத்தையும் தனித்தனியாக 3த்தையும் தனித்தனி இன்டகரலாக பிரிச்சிடுறோம். தனித்தனி இன்டகரலாக பிரித்தாச்சு. அடுத்தது 4 கான்ஸ்டன்ட் அப்படியே இருக்கட்டும். காஸ் எக்ஸ் அப்படின்னா சைன் எக்ஸ், தொகை மதிப்பு சைன் எக்ஸ். அதனால் இங்கே என்ன வரும்னா சைன் எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது, 5 மைனஸ் 2x இருக்குது. அதனால் சைன் எக்ஸுக்கு பதிலாக சைன் 5 மைனஸ் 2x வகுத்தல் இந்த 2x இருக்கு இல்லையா, மைனஸ் 2x, இதை வகைப்படுத்தும் போது மைனஸ் 2 கிடைக்கும்ல, அதை கீழே எழுதிடுறோம். ப்ளஸ் 9 கான்ஸ்டன்ட்டு, இ பவர் எது வந்தாலும் அப்படியே எழுதிடணும். இ பவர் 3x மைனஸ் 6 வகுத்தல் இந்த 3xல் ஒரு 3 வரும் இல்லையா, அந்த 3 கீழே எழுதிடுறோம். ப்ளஸ் இதில் மட்டும் என்ன செய்கிறோம்னா 6ங்கிறத வகைப்படுத்தினா 0, 4xஐ வகைப்படுத்தினா என்ன வரும் 4 வரும் இல்லையா. அதனால் இங்கே மேலே என்ன செய்ய போகிறோம், ஒரு 4 அப்படியே இருக்கட்டும். கீழே இருக்கிறது அப்படியே இருக்கட்டும். 6 மைனஸ் 4x dx எல்லாம் அப்படியே இருக்குது. 24ல் மட்டும் என்ன செய்கிறோம், 6 4 24 மைனஸால் பெருக்கிறோம், மைனஸ் 6. உள்ளார இருக்கிற நம்பரையும் என்ன செய்கிறோம், மைனஸ் 4. மைனஸ் 6ஐயும் மைனஸ் 4ஐயும் பெருக்குனா என்ன வந்துடும், ப்ளஸ் 24 வந்துடுமா. இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற மதிப்பு என்ன, 6ஓட வகையிடல் 0, மைனஸ் 4xஐ வகைப்படுத்தினா மைனஸ் 4. அப்போ கீழே இருக்கிற உறுப்போட வகையிடல் மேலே இருக்கிறதுனால
இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா -6 அப்படியே இருக்கும். log 6 - 4x ப்ளஸ் ஒரு c. இந்த பக்கம் இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். இந்த 4க்கும் இதுக்கும் அடிச்சிட்டோம்னா ஒரு -2 இருக்கும். -2 sin 5 - 2x. இதில் 3க்கும் 9க்கும் அடித்தா 1 3 3 3 9. அதனால் 3 அப்படியே இருக்கும். e⁻3x - 6. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது வினா எண் 3. சீக்கன் ஸ்கொயர் x/5 ப்ளஸ் 18 cos 2x ப்ளஸ் 10 சீக்கன் 5x ப்ளஸ் 3 இன்ட்டு tan 5x ப்ளஸ் 3. இதை என்ன செய்கிறோம், இன்டகரல்னு போட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம் இன்ட்டு dx. அடுத்தது இதை தனித்தனியாக பிரிக்கிறோம். 3 இன்டகரலாக தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். அடுத்தது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னா அதோட தொகை மதிப்பு tan x. அதனால் இந்த இடத்துல என்ன வரும்னா tan xன்னு வரும். எக்ஸுக்கு பதிலாக x/5 இருக்குது, அதனால் x/5 பை x/5 வகைப்படுத்தினா 1/5 வரும் இல்லையா, அதை வகுத்தல் எழுதிடும். ப்ளஸ் 18 cos 2xக்கு தொகை மதிப்பு sin 2x, அப்புறம் 2xக்கு ஒரு 2 வரும், அதை வகுத்தல் எழுதிடுறோம். ப்ளஸ் 10 கான்ஸ்டன்ட் வெளியில் எடுத்துடுறோம். சீக்கண்ட் எக்ஸ் tan xனா ஃபார்முலா தொகை மதிப்பு சீக்கண்ட் எக்ஸ். இங்கே சீக்கண்ட் எக்ஸுக்கு பதிலாக என்ன வரும்னா 5x ப்ளஸ் 3, அதானே எக்ஸுக்கு பதிலாக இருக்குது, அதனால் அதை எழுதிடுறோம். வகுத்தல் இதை வகைப்படுத்தணும்னா 5xல் ஒரு 5 வரும் இல்லையா, அந்த 5 வந்து என்ன செய்யறோம், வகுத்தலில் எழுதிடுறோம். ப்ளஸ் சி 1/5 தலைகளை போடும்போது 5 மேலே வந்துடும். 5 tan x/5 ப்ளஸ் 2க்கும் 18க்கும் அடித்தோம்னா 9 2 18, அதனால் 9 sin 2x ப்ளஸ் 5க்கும் 10க்கும் அடித்தோம்னா 2 5 10, 2 சீக்கன் 5x ப்ளஸ் 3 ப்ளஸ் சி. இதுதான் ஆன்சர். வினா எண் 4. 8/√1 - 4x² அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு தொகை மதிப்பு இன்ட்டு dx முதல்ல எழுதும். இப்போ தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். முதல்ல 8/1 - 4xோட ஸ்கொயர் dx ப்ளஸ் இன்டகரல் 27 வகுத்தல் 1 மைனஸ் 9 என்ன செய்கிறோம், 3 ஸ்கொயர்னு வச்சு 3xோட ஸ்கொயர், 3x ஸ்கொயர் பண்ணால் 9x² வந்துடும். அதனால் இந்த வடிவத்துக்கு மாற்றிக்கிறோம். இன்ட்டு dx மைனஸ் இன்டகரல் 15 இதுலேயும் அதே போல் 1 ப்ளஸ் 25 5 ஸ்கொயர்னு மாற்றிக்கிட்டு 5xோட ஹோல் ஸ்கொயர், 5x ஸ்கொயர் பண்ணோம்னா 25x² வரும். இன்ட்டு dx. இப்போ 3 தனித்தனி தொகையிடலாம் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு ஃபார்முலா தெரியும். 8ங்கிறது கான்ஸ்டன்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுங்க. √1 - x² sin 1 xன்னு வரும். அதனால் இந்த இடத்துல என்ன வரும்னா sin 1 4x அப்படின்னு வரும். அப்புறம் 4xக்கு ஒரு 4 வரும் இல்லையா, அந்த 4 வகுத்தல்ல எழுதிடும். அடுத்தது இங்கே ப்ளஸ் 27, இதுலேயும் அதே போல் sin 1 இங்கே 4x வந்தது போல் இங்கே 3x வகுத்தல் 3xக்கு ஒரு 3 மைனஸ் 15, இங்கே வந்து 1/1 + x². 1/1 + x²னா இது வந்து எதோட ஃபார்முலானா tan 1 x, tan 1 5x வகுத்தல் 5xல் ஒரு 5 வரும் இல்லையா, அதை கீழே எழுதிடுறோம். ப்ளஸ் சி. இப்போ அப்படியே சுருக்கிட வேண்டியதுதான். ஈக்குவல் 4க்கும் 8க்கும் அடித்தா 2 4 8, 2 sin 1 4x ப்ளஸ் 3க்கும் 27க்கும் அடித்தோம்னா 9 3 27, 9 sin 1 3x. கடைசியாக
5க்கும் 15க்கும் அடித்தா 3 தடவை 3 5 15 tan inverse of 5x plus c. அவ்வளோதான். அடுத்தது 5வது கணக்கு. இன்டகரல் 6/1 + 3x + 2 ஸ்கொயர் மைனஸ் 12/√1 - 3 - 4x ஸ்கொயர் அப்படின்னு கணக்கில் கொடுத்துருக்காங்க. அதை இன்டகரலாக பிரிச்சுக்கிறோம், தனித்தனியாகவே எழுதிடுறோம். இன்டகரல் dx/1 + x ஸ்கொயர் ரூட் இல்லாமல் இதுமாரி வந்ததுன்னா இதுக்கு ஆன்சர் என்ன? tan inverse of x. இதே dx/√1 - x ஸ்கொயர்னு வந்தால் sin inverse of x. ரூட் இல்லாமல் இருந்தால் 1 + x ஸ்கொயர்னு வந்தால் tan inverse. அப்போ முதல் இதுக்கு tan inverse வரும். ரெண்டாவது வந்து √1 - x ஸ்கொயர் அந்த வடிவத்தில் தானே இருக்குது. அப்போ இதுக்கு வந்து sin inverse ஆன்னு வரும். 6 கான்ஸ்டன்ட், அது அப்படியே தான் இருக்கும். 6 அப்படியே இருக்கட்டும். மீதி இருக்கிறது 1 + x ஸ்கொயர். முன்னாடி சொன்னது போல் tan inverse of x. எக்ஸுக்கு பதிலாக என்ன? 3x + 2. அப்புறம் அந்த 3xஐ வகைப்படுத்தும் போது ஒரு 3 வரும்ல, அதை வகுத்தல்ல எழுதிக்கிறோம். மைனஸ் 12. இதுக்கு sin inverse of x. ஏன்னா √1 - x ஸ்கொயர்னா sin inverse of x. sin inverse of xக்கு பதிலாக 3 - 4x. அப்புறம் அந்த -4xக்கு ஒரு -4 வரும், அதை கீழே எழுதிடுறோம். ப்ளஸ் சி. இதை சுருக்கினா என்ன வரும்? 6/3ங்கிறது 2 tan inverse of 3x + 2 மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். 1 நாங் 4 3 நாங்கு 12 3 sin inverse of 3 - 4x ப்ளஸ் சி. அவ்வளோதான். வினாயன் 6. 1/3 cos x/3 - 4 + 7/7x + 9 + e⁻x/5 + 3. இப்போ என்ன செய்ய போகிறோம்? இது இன்டகரலில் எழுதிட்டோமா, தனித்தனியாக பிரிச்சுருவோம். 1/3 cos x/3 - 4 dx. இது ஒரு இன்டகரல். அடுத்தது 7/7x + 9 dx. இது ஒரு இன்டகரல். கடைசியாக e⁻x/5 + 3 dx. இது ஒரு இன்டகரல். 3 இன்டகரலாக பிரிச்சுட்டோம். இப்போ மதிப்பு கண்டுபிடிக்கிறோம். 1/3 cos xனா sin x. அப்போ sin xக்கு பதிலாக என்ன இருக்குது? x/3 - 4. இங்கே இருக்கிற x/3 வகைப்படுத்தினா என்ன வரும்? 1/3 வரும்ல. அந்த 1/3 என்ன செய்யணும்? வகுத்தல்ல எழுதணும். /1/3 ப்ளஸ் 7x + 9 இருக்குல்ல, இதில் 7xஐ வகைப்படுத்தினா 7 மேலே இருக்கா. அதனால் இதுக்கு ஈஸியாக லாகுன்னு போட்டு கீழே இருக்கிறத எழுதிடலாம். 7x + 9. இது முடிஞ்சது. அடுத்தது இங்கே e⁻ வந்தாலே அப்படியே எழுதிட வேண்டியது. e⁻x/5க்கு e⁻x/5 + 3. அப்புறம் இந்த x/5ல் வகைப்படுத்தினா 1/5ன்னு வரும்ல, அதை வகுத்தல்ல எழுதிடுறோம். ப்ளஸ் சி. இதை சுருக்கிறோம். இந்த 1/3 இந்த 1/3 கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது sin x/3 - 4 ப்ளஸ் log 7x + 9. இந்த இடத்துல வகுத்தல் இருக்கிற தலைகளை போட்டோம்னா 1/5ங்கிறது 5ன்னு வந்துடும். 5 × e⁻x/5 + 3 கடைசியாக ப்ளஸ் சி. அவ்வளோதான். இந்த பயிற்சி ஓவர். ஓகே.